வணக்க மக்களே, உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்கா? அதாவது சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா வாரத்துல 7 நாட்கள் இந்த 7 கீரையை ஒரு கைப்பிடி அளவு நீங்க சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவு பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். அதாவது கிடுகிடுன்னு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கீரைகள் ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய மிக எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கு. இப்போ மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய நார்சத்துக்களினுடைய அளவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை விடவும் கீரையில நார்சத்துக்கள் மிக அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மற்ற ஏதாவது ஒரு உணவுகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் கிலோ கணக்கில் நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நார் சத்துக்கள் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் 50 கிராம் கீரையிலிருந்து மட்டுமே 30 கிராம் அளவு நார் சத்துக்களை பெற முடியும். இது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உகந்ததாக இருக்கும். அப்போது எந்தெந்த கீரைகள் எந்தெந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளணும், 7 நாட்கள் 7 கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது எப்படி ரத்த சர்க்கரையினுடைய அளவு குறையுதுன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 7 நாள் 7 கீரைகளில் முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகமாகவே இருக்கு. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவர்சடின் அப்படின்ற அந்த பண்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதோடு முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருக்கு. இது இன்சுலினுடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் முருங்கைக்கீரையை பொடியாகவோ இல்லை முருங்கைக்கீரையை சமைத்தோ முருங்கைக்கீரையை பொரியல் மாதிரி எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. துவையல் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகளை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். அகத்திக்கீரையை நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாங்க. 2வது நாள் அகத்திக்கீரையை நம்ம சாப்பிடணும். அகத்திக்கீரை நம்முடைய உடல்ல பித்தத்தினுடைய அளவை சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்கு உதவி செய்யும். வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் நமக்கு குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு ஆகியவை குறைந்து கண்கள் குளிர்ச்சி பெறும். ஏன்னா நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் போது நமக்கு பக்க விளைவுகளாக பார்த்தீங்கன்னா கண் பார்வையை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் அகத்திக்கீரை நமக்கு உதவிகரமாக இருக்கும். பொதுவாக நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல் மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கும். அடிக்கடி அவங்களுக்கு உண்டாகும். ஸோ அதையுமே அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தின் மூலமாக நம்மளால் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரையை உணவுகளில் சேர்த்துக்கொள்வதை நம்ம கட்டாயமாக மாற்றிக்கணுங்க. ஸோ கட்டாயமாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிளட்டில் சுகருடைய அளவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். சுகர் ப்ராப்ளத்தால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் சரி பண்ணிக்கலாம். கரிசலாங்கண்ணி கீரையை நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலாம். 3வது நாள் கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம உணவுகளில் சேர்த்துக்கணுங்க. பொதுவாக நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கொள்வது கிடையாது. எதனா அதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கரிசலாங்கண்ணிக்கு கரிசாலை, பிரிங்கராஜ், தேகரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. அதே போல் கரிசலாங்கண்ணியில் பல வகைகளும் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணின்னு பல வகைகள் இருக்குது. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான். ஸோ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, அந்த நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கரிசலாங்கண்ணி கீரையை கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ வாரத்திற்கு ஒரு நாள் சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. ஸோ இது உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கண் எரிச்சல் உள்ளிட்டவைகளையுமே உங்களுக்கு போக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக என்ன இருக்கும் அப்படின்னா, அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றுவது அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்கும். அடிக்கடி அவங்களுக்கு சிறுநீர் வெளியேற்றணும், சிறுநீர் கடுப்பு எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிருக்கக்கூடிய சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தையுமே சரி பண்ணுறதுக்கு எல்லாமே கரிசலாங்கண்ணி கீரை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பக்க விளைவுகளையும் சரி பண்ணிக்கலாம். நீரிழிவு பிரச்சனைகள் விடுபட்டலாம். பருப்பு கீரையை நீரிழிவு வியாதிகள் எடுத்துக்கொள்வது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 4வது நாள் நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையை சேர்த்துக்கலாங்க. பருப்பு கீரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். குறிப்பாக புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாதுக்கள், நார் சத்துக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. ஸோ பருப்பு கீரை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வரும்போது உடல் உஷ்ணம் உங்களுக்கு குறைஞ்சி நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம், சருமம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும். அதோட எலும்புகள் உங்களுக்கு வலுவடையும். மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த பருப்பு கீரையை நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு குறையும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வருவதை நம்மளால் உணர
முடியும். ஸோ அதனால் பிளட்டில் சுகரோட அளவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பக்க விளைவுகளை நம்ம வந்து பருப்பு கீரை சாப்பிடும்போது சரி பண்ணிக்கலாம். கண்டங்கத்திரி கீரை வந்து நீரிழிவு வியாதிகள் வந்து நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா ஏராளமான மருத்துவ பலன்கள் கொண்ட கண்டங்கத்திரி கீரையை 5வது நாள் நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். பொதுவாக கண்டங்கத்திரி கீரை யாரெல்லாம் சாப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சளி தொல்லை இருக்கிறவங்க அதிகமாக இருக்கும்போது கண்டங்கத்திரி கீரை எடுத்துக்கொண்டா கூட அவங்களுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்பட்டு இம்யூன் சிஸ்டமே அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே பலப்படுத்தக்கூடியதாக மாறிட்டதால் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களா வாரத்தில் ஒரு நாள் கண்டங்கத்திரி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் பிளட்டில் சுகரோட அளவுமே கண்ட்ரோல் ஆகிடும். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகி இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதால எந்த நோயுமே உங்களுக்கு வந்து வராது. வெந்தயக்கீரை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலுமே அந்த நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். வெந்தயக்கீரை வந்து ஏராளமான மருத்துவ நன்மைகளை கொண்டதுங்க. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு சத்து வந்து மிக அதிகம். இதனால் உங்களுக்கு வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஏன் அப்படின்னா அது உங்களுடைய ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி போதுமான அளவுக்கு அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு வந்து கொடுக்கறதால அந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி இந்த மாதிரி அனிமியாவுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் சுறுசுறுப்பாக வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. வெந்தயம் எப்படி உங்களுடைய நீரிழிவை கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தயக்கீரையுமே நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்வது நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் நம்ம வந்து வெந்தயக்கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். இது வந்து வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை வந்து நமக்கு சரி பண்ணிடும். கண் சம்பந்தப்பட்ட பார்வை தொடர்பான அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா அதையுமே வெந்தயக்கீரை வந்து நீக்கிடும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாத எரிச்சல், ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதால அந்த கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது, இது அத்தனையுமே சரி செய்வதில் வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இப்போது அந்த சனிக்கிழமைகளில் பொதுவாக எல்லோருக்குமே வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால நீங்கள் அன்னைக்கு வந்து வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறது இன்னுமே சிறப்பு தான். உங்களுக்கு அது வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கும். பிரண்டை துவையல் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போது கீரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரண்டையை சாப்பிட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். பிரண்டையுமே கீரை வகையை சேர்ந்தது தான். அப்போ நீங்கள் 7வது நாள் பிரண்டை கீரை வந்து எடுத்துக்கலாம். பிரண்டை வந்து எல்லோருமே கட்டாயம் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு கீரையாக இருக்குது. நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் தவிர்க்கவே கூடாது. ஸோ அவங்க எடுத்துக்கொள்ளணும். எப்போது கிடைத்தாலுமே வாங்கி அதை உணவுகள் வந்து பயன்படுத்தலாம். பிரண்டையை சாப்பிட்டு உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த எல்லா பிரச்சனைகளுமே சரி செய்யப்பட்டு ஜீரண மண்டலத்தை பிரண்டை கீரை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறோம். அதே போல் நம்முடைய உடலில் மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து தூண்டுவதற்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா பிரண்டை கீரை உங்களுடைய அந்த நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகளான அந்த பக்க விளைவுகள் அதையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுரும். ஸோ இப்படி 7 நாட்களும் 7 கீரைகளை நீங்கள் கீரை வகைகளை வந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரையிலேயே உங்களுடைய அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது சரியான அளவுக்குள்ள கட்டுக்குள்ளே வருவதை உங்களால் வந்து மிக எளிதாக உணர முடியும். அதனால் கீரைகளை வந்து தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஒரு கீரை அப்படின்றது பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளாவது சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிறணும். எல்லா வகையான கீரைகளுமே அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. அதோடு மெக்னீசியம், இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12 இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே சர்க்கரை நோயினுடைய காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளான நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கண்கள் தொடர்பான கோளாறுகள், எலும்பு, பல் தொடர்பான பக்க விளைவுகள் இதை சரி பண்ணுறதுக்கும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். ஸோ சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு நலமோடு வாழுங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.